ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அண்ணே நான் வந்து கருப்பசாமி எனக்கு வந்து இப்போ தான் வராரு. அதாவது இப்போ ஒரு 6 மாசமா கருப்பசாமி வராரு. அருள்வாக்கு பௌர்ணமி அன்னைக்கு அருள்வாக்கு சொல்றாரு. ஆனால் நான் எப்படி இருக்கணும், கருப்பசாமிக்கு எந்த மாதிரி பூஜை பண்ணணும், பௌர்ணமி அமாவாசைக்கு என்ன பூஜை பண்ணணும், பௌர்ணமிக்கு என்ன பூஜை பண்ணணும், வெள்ளி செவ்வாய் வழிபடணுமா, எந்த மாதிரி இருந்தால் கருப்பசாமி இன்னமும் வந்து பலப்படுத்தலாம் அப்படின்னு அவர் வந்து கேட்டார். அதாவது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, முதல்ல வந்து கருப்பசாமியை எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்குறாரு. கருப்பசாமியை பொறுத்தளவுல நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் நீங்கள் அருள்வாக்கு அப்படி சொல்கிறீங்கன்னா கருப்பசாமிக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வச்சுருக்கோம். நார்மலாக ஆயுதம் வச்சு கும்பிடுவாங்க, இல்லைன்னா சிலை வச்சு கும்பிடுவாங்க. சிலைன்னா ரொம்ப பெரிய சிலை இருக்கக்கூடாது, ஒரு அடிக்குள்ளே உள்ள சிலைகள் வச்சு வழிபடலாம். கோவிலாக இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் போது ஒரு அடிக்குள்ள சிலைகள் வச்சு வழிபடுங்க. வெள்ளி செவ்வாய் அதுக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டே இருக்கணும். காலை மாலை வேளையும் அத்தனை நாளும் காட்டிக்கிட்டே தான் இருக்கணும். தீபாராதனை காட்டணும். அதற்கு உண்டான படையல்ங்கிறது போது அமாவாசைக்கு படையல் போடலாம். கருப்பசாமிக்கு வந்து சுருட்டு, சாராயம், இது கல் படையல் போட்டு வழியிடலாம், இது பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சாவல் இல்லைன்னா இது ஆடு வெட்டுறீங்க, இது மாதிரி கிடா வெட்டுறீங்கன்னா அதை வெட்டி அதை சமைச்சு அதை அவருக்கு முன்னாடி படையல் போடலாம். இந்த மாதிரி படையல் போட்டு வழிபடலாம். இல்லை நாங்கள் கறி இந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டோம், படையல் போட மாட்டோம்னா அவருக்கு தேவையானது சுருட்டு, சாராயம் இதை மட்டும் நீங்கள் படைச்சு, சாராயம்னா நம்ம கோட்டு, அதாவது ஆல்கஹால் எது கலந்தாலும் சரி, அதை அவருக்கு முன்னாடி படைச்சு வழிபட்டீங்கனாலே போதும். இது வந்து அமாவாசை பௌர்ணமி 2 நாளும் இது பண்ணுங்க. கருப்பண்ணசாமிக்கு பொறுத்தளவுல எலுமிச்சை பழம் அவருக்கு முன்னாடி வந்து நிறையா வச்சுருக்கணும். அவர் வந்து ஒரு ஆக்ரோஷமான வருவார். வரும்போது கருப்பசாமிக்கு வந்து எலுமிச்சை கனி கொடுக்கும்போது அவர் வந்து சாந்தமாகி இறங்கி போவார். அதனால் எலுமிச்சை கனி எப்போவுமே 10-15 கனி வந்து அவருக்கு முன்னாடி வச்சுருங்க. ஒரு வாக்கு சொல்கிறீங்கன்னா 20-30 கனி வந்து எப்போவுமே அவருக்கு முன்னாடி இருக்கும். வரும்போது அந்த எல்லா கனிக்குண்டான அருளும் அவர் கொடுத்துட்டு போவார். அதனால் அந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. அப்புறம் வந்து எப்படி கருப்பசாமியோட அருள் வந்து நிலையாக நிற்கணும் அப்படின்னு பொறுத்தவரை, கருப்பசாமிக்கு நீங்கள் அருள்வாக்கு சொல்கிறீங்கன்னா முதல்ல போன உடனே கச்சை மாட்டிடுங்க. கச்சையை கட்டிக்கிட்டு தான் பூஜையை பண்ணணும். நீங்கள் கருப்பசாமிக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா முதல்ல போங்க, கச்சை எடுங்க. கருப்பசாமிக்கு உங்களுக்கு பிடிச்ச மனசால நான் கருப்பசாமிக்கு இந்த கச்சை போடுவேன்னா அந்த பிடிச்ச கச்சை எடுத்துங்க. அதேமாதிரி கச்சை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். யாருக்கும் கச்சை வேணும்னா சொல்லுங்கள், கருப்பசாமியோட கச்சைகள் ஆன்லைனில் டெலிவரி பண்ணோம். அந்த கச்சையை நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து கருப்பசாமிக்குள்ள அந்த மாதிரிலாம் இருக்கும், அது வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணி தருவோம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே கச்சை கட்டிக்கிங்க. கச்சை கட்டிட்டு இடுப்புல சலங்கை, காலில் வந்து சலங்கை கட்டினாலும் பரவாயில்ல, ஆணி செருப்பு இந்த மாதிரி எது போட்டாலும் பரவாயில்ல. ஆணி செருப்பு வந்து போட தேவையில்லை. அதே மாதிரி இதெல்லாம் கச்சை கட்டிக்கிட்டு அவருக்கு பூஜை பண்ணுங்க. இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து கச்சை கட்டி பண்ணுறது ரொம்ப நல்லது. அருள்வாக்கு சொல்லணும். அப்போ தான் அந்த கச்சையில் வந்து சாமி வந்து இறங்கிடும். இந்த உடுப்பு கட்டிட்டாலே உங்களுக்கு சாமி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து எதுக்குன்னா நம்ம சாமியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு. இந்த உடுப்புக்கு ஒரு மகிமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உடுப்பை நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க காலத்தில் வரும்போது இதே உடுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அந்த சாமி அவங்க உடம்புல அப்படியே இறங்கும். அருள் மாறாமல் அவருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். அதனால் ஒரு உடுப்பு நல்லா செஞ்சு வச்சு அதுலேயே ஐயாவை வந்து கருப்பண்ணசாமியை இறக்கியே கொண்டு வந்துருங்க. அப்போது நீங்கள் அருள்வாக்கு வர 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 அந்த உடுப்பு வந்து உங்களுக்கு என்றைக்குமே முக்கியம். மேக்சிமம் கருப்பசாமி உடுப்பு எந்த நிறத்தில் இருக்கணும்னா நம்ம வந்து முழுவதும் கருப்பு நிறத்துலையும் பார்டர் வந்து சிவப்பு நிறத்துலையும் இருக்கலாம். இல்லைன்னா கருப்பசாமிக்கு பொறுத்தவரை சிவப்பு கருப்பு அந்த நிறத்தில் தான் பொதுவாக போடுவோம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா கருப்பு கச்சை கட்டுறதுனா கருப்பு கச்சையும் கட்டிக்கலாம். அது மாதிரி இடுப்பில் வந்து சலங்கை 21 சலங்கை போடலாம், 11 சலங்கை, இல்லைன்னா 9 மணி சலங்கை. அந்த மாதிரி இடுப்பில் சலங்கை கட்டிங்க. சலங்கை கட்டி நல்லா அந்த மாதிரி பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணும்போது கருப்பண்ணசாமிக்கு வந்து பிடிச்ச பொருட்கள் முன்னாடி அது மாதிரி அவல் பொரி கடலை வைக்கலாம். ஏன்னா ஆஞ்சநேயரோட அம்சம்னால அவருக்கு வந்து அது வைக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஆண் தெய்வத்துக்கு இதை வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லது. அருள்வாக்கு சொல்கிறவங்க இதை படைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயரோட அருள் கிடைக்கும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து வேறு எதுவும் கட்டு செய்வன இந்த மாதிரி குறி சொல்லும் போது உங்களுக்கு வர வேண்டிய பிரச்சனைகளை அந்த குறைச்சி கொடுத்தணும் அந்த சாமி வந்து. அதேமாதிரி சுருட்டு, சாராயம் வச்சுட்டு நீங்கள் வந்து கருப்பண்ணசாமிக்கு என்னென்ன பொருட்கள் வைக்கணும்னா கருப்பசாமிக்கு அருவா அப்புறம் வந்து ஆணி செருப்பு இது ரெண்டும் நீங்கள் வந்து அதை முன்னாடி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அருவா பிடிச்சி ஆடுற மாதிரி அந்த மாதிரி சாமி கேட்டுச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அருவா செஞ்சு வச்சுக்கலாம். அதான் இந்த மாதிரி பண்ணுங்க.
பண்ணிட்டு கருப்பண்ணசாமிக்கு அந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அருள் வரும். அருள் வாக்கு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லி முடித்த உடனே எல்லாருக்கும் கனி கொடுக்குறீங்க. கனி கொடுக்கும்போது அந்த ஒவ்வொருத்தவங்க சாமியை வந்து வணங்குற இது வந்த உடனே அருள்வாக்கு சொல்கிறவங்க எல்லாருமே 11 ரூபா. நீங்கள் காசு வாங்க மாட்டீங்கன்னா 1 ரூபா வாங்கினாலும் பரவாயில்ல. காசு வாங்குறீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 101 ரூபா 11 ரூபா அந்த மாதிரி தட்சணை வாங்கி ஒவ்வொருத்தவங்கள்ட்ட தட்சணை வாங்கிக்கலாம். எல்லாம் இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கை சொல்லும் போது அவங்களோட பிரதிபலன்கள் உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் இது பண்ணுங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு கருப்பண்ணசாமிக்கு வந்து நல்லா படையல் போட்டு பூஜை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வர்ற மக்களுக்கு வந்து வாக்கு வந்து நடக்கும். ஏன்னா நீங்க வாக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க, அதை நடத்தி காட்டணும். அதுதான் சாமி. அதை நடத்தணும்னா நீங்க அந்த சாமியை வந்து விடாம பிடிச்சுன்னு பாட்டினா தான், உங்களுக்கு உண்டானதை செய்ய சொன்னா தான் சாமியை அதுக்கு உண்டான பொருட்களை போட்டு அந்த சாமியை வந்து நமக்கு உண்டான வேலைகளை பண்ண வைக்கணும். அப்பதான் நமக்கு அடுத்தடுத்த அருளுக்கு ஒரு சொல்றத கேட்கறதுக்கு வருவாங்க. ப்ராப்பரா இந்த மாதிரிதான் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் உங்களோட புகழ் வந்து வளரும். அது மாதிரி தற்பெருமை எந்த இடத்துல பேசிடக்கூடாது. நான் அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன் அந்த மாதிரி அகங்காரம் கூடாது. மற்றவங்களை இழிவாக பேசக்கூடாது. எந்த தெய்வத்தை வந்து உயர்த்தி மற்ற தெய்வத்தை தாழ்த்தி பேசக்கூடாது. என்னைக்குமே தன்னோட தெய்வம் இருந்தாலும் சரி, தனக்கு நிகராக தான் மற்ற தெய்வத்தையும் பேசணும். அந்த தெய்வத்தின் பேர்ல ஏமாத்துறவங்க வேற, அந்த தெய்வம் வேற. ஓகேவா? ஆனா தெய்வத்தை வந்து என்னைக்குமே சரிசமம். இந்த பூவுலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் ஒரே தெய்வங்கள் தான். இதுல சிறு தெய்வம், பிற தெய்வம், ஆண் தெய்வம், பெண் தெய்வம் அந்த மாதிரி வேறுபாடுகள் கிடையாது. அந்த தெய்வங்களை ஒரு சேர பாருங்க, ஒரே மாதிரி பாருங்க. கண்டிப்பான முறையில் கருப்பண்ணசாமியோட அருள்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலியமா நீங்க குறி சொல்லலாம், அருள்வாக்கு சொல்லலாம். பௌர்ணமி பூஜை அன்னைக்கும் படையல் போடலாம், அசைவ படையல் போடலாம். மேலும் கருப்பசாமியோட கச்சை சாட்டை போன்ற பொருட்கள், கருப்பசாமி டாலரு, இந்த மாதிரி வேற எதுவும் வாடி செருப்பு, கால் சலங்கை, கால் தண்டை, இந்த மாதிரி தேவைப்படுதுலாம் சொல்லுங்க. நம்ம ஆன்லைன்ல சர்வீஸ் பண்றோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். உங்களுக்கு வீட்லயே வந்து கொரியர் சர்வீஸ் கொடுத்துருவோம். ஆன்லைன் பேமெண்ட் தான். ஓகேவா? நம்பி பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணி தருவோம். கருப்பண்ணசாமியை போற்றி. நன்றி, வணக்கம்.